இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஆயரோடு பேசி கொண்டிருந்தேன். இந்த நாளிலே காலை ஆராதனை முடிந்தவுடனே மதியம் மும்பை சென்றதுக்காக திட்டமிட்டிருந்தேன். ஆனால் ஆயரும் ஃபாதர் ட்ரூவும் சொன்னாங்கள், இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எல்லா ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த திரு ஆமோஸ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஐ லைக் டு தேங்க் ஃபாதர் ட்ரூ ஃபார் his invitation, kind support and the fellowship. அது மாத்திரமல்ல, ரெவரண்ட் மரியன் ஸ்டீஃபன், எங்களுடைய திருமண்டலத்தின் ஒரு மூத்த குருவானவர், இந்த பகுதியிலே CNI திருச்சபையும் அவர் வழி நடத்துகிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு எல்லாரையும் அரவணைக்கும். Christ redeems all, divine love embraces everyone. கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு எல்லாரையும் அரவணைக்கும். இந்த இறை அன்பை எல்லாருக்காகவும் நாம் ஒரு பொதுவாக தேவன் எவ்வளமாக ஒரு தேசமே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையோடு இருக்கிறார் என்பதை பல்வேறு வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். சுவிசேஷ பாடத்திலே பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் என்று வாசிக்க கேட்டோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக தேவனை அறியாத ஜனங்களாயிருந்தாலும் அந்த திரளான ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய நோக்கம். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கிறிஸ்தவர்கள் தவசு காலம் வருகிற புதன்கிழமையிலிருந்து லெந்து காலம் துவங்குகிறது. அந்த காலத்தில் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு படி உயர்வாக தன்னை காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு படி உயர்வாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். நாங்கள் வாழ்கிற மும்பை பட்டணத்தில் பெண்கள் பூ வைக்கிறதே இல்லை. 40 நாள் அதையெல்லாம் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு சேர்த்து வச்சிருவாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் அவர்கள் டெடிகேட்டடா 40 நாள். ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, 40 நாள் தாடி வளர்த்துட்டு கேட்டா தபசு காலம், நாங்க ரொம்ப இந்த காலங்களிலே நாங்கள் இப்படி எங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறோம், சுய விரிப்பு உண்டியல்னு சொல்லி அது ஒரு பக்கம். அநேக காரியங்களை ரட்சிப்புக்கு நேராக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவசு கால துவக்கத்திலே ஒரு குரங்கு முடிவு செய்ததான், வருகிற இந்த தவசு காலம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நான் உபவாசம் இருப்பேன் என்று முடிவு செய்து ஒரு நல்ல ஒரு நதி ஓரமாக அழகான கனிகள் நிறைந்த மரங்கள் பகுதியிலே அந்த மரத்தின் நிழலிலே யோகா ஆசனம் செய்தது போல அந்த குரங்கு அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி, இந்த நாள் முழுவதும் நான் இறை சிந்தையிலே இருப்பேன், பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், சன்செட்க்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு அந்த குரங்கு அமர்ந்துதான். சற்று நேரம் சென்ற உடனே நல்ல அணில் கூட்டம் சத்தம், மரத்தில் உள்ள கனிகளை எல்லாம் பறித்து தண்ணியில போட ஆரம்பிச்சுது. இந்த குரங்குக்கு ஒரே கோபம். ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு இந்த பழத்தை தான் சாப்பிடணும்னு நினைச்சோம், இந்த அணில் எல்லாத்தையும் கெடுக்குதுன்னு சொல்லி அணிலை துரைத்து விட்டு அந்த பழங்களை பறித்து தன் அருகே வைத்து கொண்டு மீண்டும் கண்ணை மூடி தியானத்தை துவங்கினதாம். சற்று நேரம் சென்ற உடனே குரங்கு கூட்டம் பட்டாளமாக வந்தது. குரங்கு கூட்டமா எல்லாம் அதனுடைய நண்பர்கள். கண்ட உடனே பயம், இந்த பழத்தை பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு எதுவுமே மெய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அந்த பழங்களை கொஞ்சம் கீழே போட்டு அதன் மேலே அமர்ந்து கொஞ்சம் கைக்கு உள்ள கொஞ்சம் வாய்க்குள்ளேயும் வைத்துதான். வாய்க்குள்ள வச்ச பழம் நல்ல
பழுத்த பழம். கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அந்த ஜூஸ் எல்லாம் வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சுதான். பசி ருசி அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற உபவாசத்தில் இருக்கு. கொஞ்சமா அந்த ஜூஸ் சாப்பிட்ட உடனே அப்பா அது தேன் போல காட்சி அளித்துதான். அப்போ அந்த குரங்கு சொன்னிச்சா, இந்த ஃப்ரைடே வேண்டாம், நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம ஃபாஸ்டிங் பண்ணிக்கலாம். அநேக முறை கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே அநேக தீர்மானங்கள் எடுக்கணும். நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ வி டேக் so many things and எல்லாவற்றையும் நம்மளாலே அதை நிறைவு செய்ய முடிகிறதா என்று பார்த்தோம் என்றால் அநேக முறை அது தோல்வியிலே சென்றடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தை வாசிக்கணும்னு சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் ஆதியாகமம் முழுவதும் எல்லாரும் வாசிச்சிருப்பாங்க. யாத்திராகமம் வந்த உடனே யாத்திரை அதிகமாகி யாத்திராகமம் முடியவே செய்யாது. அடுத்த வருஷம் வரும். பழைய ஏற்பாடு ஆரம்பிச்சா முடிய மாட்டேங்குது, புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சாவது முடிப்போம்னு சொல்லி மத்தையிலிருந்து ஆரம்பிப்பாங்க. லூக்கா வரைக்கும் கிட்ட வந்துடுவாங்க. சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அப்படியும் நிறைய கிறிஸ்தவர்கள் அதை விட்டு விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? கிறிஸ்து எல்லாரையும் மீட்க வேண்டும் என்று ரட்சிக்கிறார். எல்லாரையும் கலெக்டிவாக ரட்சிப்பது மிகவும் கடினம். ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக தான் ரட்சிக்க முடியும். ஸோ தேவன் ஒவ்வொரு மனிதரோடும் தனித்தனியா பேசணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் நமக்கு வேணும் என்று தேவன் விரும்புகிறார். அண்ட் காட் லவ்ஸ் தட் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாமோடு சாயங்கால வேளையிலே பேசும்படியாக வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு நாள் கேட்கிறார். இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. உங்களை பார்த்து கேட்கணும். உங்க பேரை போட்டு ஆதாம் கட் பண்ணிட்டு உங்க பேரை போட்டு நீங்க கேட்கணும், எங்கே இருக்கிறாய்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் சொல்றான், நான் பாவம் செஞ்சதுனால தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறான். பாவம் தேவனை விட்டு நீங்க விலக செய்கிறது, நம்மை தூரப்படுத்துகிறது. சங்கீதக்காரன் பாவத்தில் விழுந்த போது அவன் ரொம்ப அந்த ஹிப்ரு பைபிள் எடுத்து அந்த சங்கீதத்தை வாசிச்சோன்னா ரொம்ப அநேக வார்த்தைகளை பயன்படுத்த, கழுவி அருளும், சுத்திகரியும், ஈசோப்பினால் சுத்திகரியும். எவ்வளோ கழுவுனாலும் அவன் பாவம் அவனை விட்டு போகாது. அடல்ட்ரி வேற, மர்டர் வேற. அப்போ பாவத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்றான். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல மன்றாடுகிறான், என் பாவம் எப்பொழுது என் கண் முன்னாடி நிற்கிறது அப்படின்னு சொன்னான். நினைச்சு ரீகலெக்ட்ஸ். இந்த சைக்காலஜிக்கல சொல்லுவாங்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லி, they recollect certain things. தாவீதும் அதே போல ரிலேட் பண்றான் and he regrets. அப்போ தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அந்த 51ஆம் சங்கீதம் நம்ம தபஸ் காலங்களில் ஒவ்வொரு காலங்களையும் வாசிப்போம். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதியோ. அவனுக்கு தெரியுது, நான் செஞ்ச பாவம் பரிசுத்த ஆவி என்னை விட்டு விலகி போய் விடுவோமோ. பவுல் பாவம் செய்து, சவுல் அவருக்கு முன்பதாக இருந்த ராஜா, பரிசுத்தாவி அவனை விட்டு போன உடனே அசுத்தாவி வருகிறது. அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக இவன் இசையை வாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கும் அந்த நிலைமை வந்துடுமோ அப்படிங்கிற சிந்தையில தான் தாவீது அந்த உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்கிறார். ஸோ நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? உங்க பேரை போட்டு நீங்க கேட்கணும், நான் வேற ஆயம். தேவன் பார்க்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத தேவனை விட்டு விலகிற இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, இந்த தபசு காலங்களிலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. தீர்க்கதரிசி ஏகாசிட்ட கேட்கார், நீ எங்கே இருந்தாய்? ஏகாசி என்ன பண்ணியிருப்பான்? நாமான் இடத்துல இருந்து கொஞ்சம் பரிசு பொருட்களை வாங்கி இருப்பான். தீர்க்கதரிசி கேட்ட உடனே நான் அங்க இல்லை அப்படின்னு சொல்றேன். எங்கே இருந்தாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். And prophet knows everything.
Our God knows everything. Where நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு தேவன் அறிவார். அதே மூன்றாவது கேள்வி, நீ எங்கே போகிறாய்? Where are we going? Where are we heading to? இந்த கேள்வியை மேபி டைரக்டா கொஸ்டின் இல்லாட்டாலும் சிம்சனுடைய பேரண்ட்ஸ் கேட்காங்க. நம்ம இனத்திலே நிறைய பெண்கள் இருக்காங்களே, நீ ஏன் அங்க போகிறாய்? அந்நிய தேசத்திற்கு ஏன் போகிறாய்? நான் சொல்றேன், என் பார்வைக்கு, என் கண்களுக்கு அவள் அழகுள்ளவளாக இருக்கிறாள். ஸோ 3 important question in the Lent. எங்கே இருக்கிறாய், எங்கே இருந்தாய், எங்கே போகிறாய்? ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்த்து நம்மளே கேட்டுக்கணும், நம்ம இருக்கிற இடம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நாம் இருந்த இடம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நாம் போகிற இடம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் தேவன் தனித்தனியாக பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தீமோத்தேயுக்கும் இந்த நிருபத்தை எழுதும்போது அநேக காரியங்கள் பின்னணியில இருக்கும். தீமோத்தேயு இப்போதான் புதுசா ஊழியத்துல வந்த பவுலடியாரால ஊழியத்தை கற்றுக் கொடுத்து திருச்சபை ஸ்தாபித்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். புதுதாக ஊழியத்துல வரும்போது நிறைய ஹேர்டல்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நியூ சேலஞ்சஸ் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது. ஒரு சிலர் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி இருக்கும்போது தான் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் மின் பகுதியிலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், தீமோத்தேயு மேபி as a young servant of God எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்திருக்காது. ஏன்னா ஒரு சிலர் அவ்வளவு துன்மார்க்கமாக அவ்வளவு விரோதமாக வேலை செய்துட்டு இருப்பாங்க. அவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். யோனா தீர்க்கதரிசியும் அதை தான் நினைக்காரு. நம்ம பக்கத்துல உள்ள எனிமி கண்ட்ரி, நம்ம பக்கத்துல இருந்தாலே எனிமி கண்ட்ரியா தான் இருக்கும் பொதுவாக. ஆனா UAE அப்படி கிடையாது. எல்லாம் 7ம் ஒன்றாக இணைந்தவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த பகுதி எல்லாமே நேபரிங் எனிமி கண்ட்ரிஸ். அதே போலதான் இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த நினைவே, அந்த பாலஸ்தீனம், அந்த பகுதி என்னைக்குனாலும் நம்ம தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வருவார்கள். ஒரு விரோதி தேசத்திற்கு ரட்சிப்பின் செய்தியை நாம் எதற்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் யோனா தீர்க்கதரிசி அந்த ரட்சிப்பின் செய்தியை எடுத்துட்டு போகாம வேறொரு திசையா போறார். பத்தாதைக்கு நினைவே மக்கள் மாதிரி துன்மார்க்கமான மக்கள் யாருமே கிடையாது. ஹெட் அண்ட் டக் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஷோபீஸ் கலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னா, மனுஷனுடைய மண்டையோடு. நம்ம இந்திய தேசத்திலும் ஒரு சில மாநிலங்களே நார்த் ஈஸ்ட் பகுதியில் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தலைவர்னா யாருன்னா, அவர் வீட்டில் நிறைய தலையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஹெட் ஹண்டிங் அது ஒரு பெருமையான விஷயமாக செய்து கொண்டு இருப்பார்கள். எப்படின்னா 2 பேம்பு இருக்கும் நார்த் ஈஸ்ட்ல. ஒவ்வொரு 2 பேம்பு கூடையில ஹியூமன் ஸ்கல் அந்த மண்டையோடு அடுக்கி வச்சு அந்த போட்டோலாம் பார்த்துருக்கு. கேட்டால் அது கலெக்ஷன். நினைவே மக்களும் அப்படிப்பட்ட மக்கள் தான். நினைவை அன்புடன் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்க எழுத்துன்னு பார்ப்பீங்க, மண்டையோட வச்சே இதை டிசைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு துன்மார்க்கமான பட்டணத்திற்கு நம் எதற்கு ரட்சிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிதான் யோனா போக அங்க மறுக்கிறார். இருப்பினும் தேவன் அங்க கொண்டு போகிறார், ரட்சிப்பின் செய்தியை சொல்றாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் தேவனுக்கு இருக்குது. இருந்தாலும் தீர்க்கதரிசி ஒரு சூசைடல் டெண்டன்சி உள்ளவர். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் சூசைடு பண்றதுக்கு அளவாக கோபம் வருது அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காணப்படுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, பெனியாளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். பாவிகளுக்காக இயேசு வந்தார் என்பதை
பலமுறை அவருடைய ஊழிய நாட்களில் சொல்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம 3 பேரபிள்ஸ் பார்ப்போம். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு 3 லாஸ்ட் காயின், லாஸ்ட் ஷிப் அண்ட் லாஸ்ட் சன், ப்ரோடிகல் சன், யங்கர் சன், எப்படினாலும் சொல்லலாம். 3 விதமான பேரபிள் எதற்காக இயேசு அங்கே சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆடியன்ஸ் 3 விதமான கூட்டம். பரிசேயர்கள் அங்கே இருக்கிறாங்க. தே ஆர் ஷெப்பர்ட்ஸ். ஸோ ஹீ சேஸ் த பேரபிள் ஆஃப் லாஸ்ட் ஷீப். ஆயக்காரர் இருக்காங்க. அவங்களுக்கு காசுன்னு சொன்னாதான் காது கொஞ்சம் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அதான் லாஸ்ட் காயினுடைய பேரபிள் சொல்றாரு. உங்களுக்கு ரிலேட்டடா ஏதாவது சொன்னாதான் நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவா. இங்க ஷார்ஜால இருந்தாலும் நம்ம திருநெல்வேலியில் இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கெட் எக்ஸைட்டட் டு ஹியர். ஸோ காட் நோஸ், அந்த ஆடியன்ஸு தெரியும். அவர் தான் சொல்றாரு, ஆயக்காரருக்கு லாஸ்ட் காயின். கடைசியாக பாவிகளும் வந்து சேர்றாங்க. அந்த பாவிகளுக்காக அந்த இளையகுமாரனினுடைய உதாரணத்தை கொடுத்து மனம் திரும்புகிற பாவியின் மூலமாக பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்பதையும் அவர் காண்பிக்கிறார். ஸோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய முதல் நோக்கம். 2வது காரியம் பவுலடியார் சொல்கிறார், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும். அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி, சத்தியத்தை அறிகிற அறிவு. How we know word of God. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வசனம் சொல்கிறது. So how we are knowing word of God. நம்ம இந்த வசனத்தை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம். வசனத்தை பலமுறை படித்தாலும் பிள்ளைங்கள்லாம் இப்போ யங் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, அது எல்லாமே புரிய மாட்டேங்குது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அநேக சிறு பிள்ளைகள் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையை சுத்தம் செய்யும். ஒரு தாத்தா பேரன் 2 பேருடைய டிஸ்கஷன். பேரன் வந்து சொல்கிறான், அடிக்கடி பைபிள் படின்னு தொல்லை பண்ணுறீங்களே, நான் எவ்வளோதான் படித்தாலும் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தாத்தா சொல்கிறாரு, அந்த வாளியில் நீ பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் தண்ணியை பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சிறுபையன் ஓடி போய் தண்ணியை கொண்டு வரான். வாளியில் ஓட்டை இருக்குது, வரதுக்குள்ளேயும் தண்ணி கொட்டியிருக்கு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, வேகமாக ஓடி வந்தேன்னா கொஞ்சமாவது தண்ணி இருக்கும், இன்னொரு முறை போ அப்படின்னு சொல்லி. மறுபடியும் போகிறான், தண்ணி கொண்டு வரான். அது 2வது முறை ஓட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகி அவனால் தண்ணி கொஞ்சம் கூட கொண்டு வர முடியுது. அவர் சொல்கிறார், 3வது முறையும் நீ இன்னொரு முறை இன்னும் வேகமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ற. 3 முறை தண்ணி கொண்டு வந்தான். பையனுக்கு ஒரே கோபம், என்ன தாத்தா இப்படி என்ன அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்கிங்களே, எதற்காக அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ பைபிள் வாசிக்கிறதுக்கு எதுக்கு வாசிக்கணும் கேட்குறிய, ஐ வில் டீச் யூ. இந்த வாளி ஓட்டை இருக்குது, தண்ணி தான் வரல, ஆனால் இப்போ நீ 3 முறை கொண்டு வந்த பற்றியா வாளி சுத்தமாயிட்டு, இது வரைக்கும் வாளி அழுக்காயிரும். ஸோ உன் வாழ்க்கையும் சுத்தமாயிரும். ஈவன் தோ யூ டோன்ட் ரிமெம்பர் எவ்ரி வேர்ட், யூ டோன்ட் மெமரைஸ், உன் வாழ்க்கை சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கற்றுக் கொடுத்தாராம். சத்தியத்தை அறிகிற அறிவில இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவு. பவுலடியார் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எழுதுகிறார். முதல் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், தேவனை தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கவிட்டால் தேவனே நம்மை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. How sin comes to this world. எப்படி பாவம் வருகிறதா? நம்ம தேவனை அறிஞ்சோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னா, இஃப் யூ டோன்ட் கிவ் க்ளோரி டு காட், பாவம் நமக்குள்ள தானாலே வரும் அப்படின்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயே அந்த குற்றத்தை செய்கிறதினால் யாரையும் குற்றவாளி என்று சொல்லாத. டோன்ட் கண்டம் எனிவன். யாரையும் பாஸ்ட் நம்ம பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா, இவரை பத்தி நமக்கு தெரியாதா,
அப்படின்னு சொல்லி தான் பிறரை குறித்து நாம் அறிமுகம் செய்வோம். ஆனால் பவுலடியார் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் அழகா ஒரு இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் திட்டமும் தெரியுமாக சொல்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காது. 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார். 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து அவர் சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ நியாயப்பிரமாணம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் யூத சமயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பெருமையா சொல்றாங்க, எங்கிட்ட தோரா இருக்கிறது, எங்கிட்ட வேதாகமம் இருக்குது, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்கிற பெருமை. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு பவுலடியார் சொல்றாரு, இந்த தோரா அவங்கள பரலோகம் கொண்டு போகாது. இட்ஸ் அ மெஷரிங் டூல். வேதாகமம் நீங்கள் எவ்வளவு தூரம் பாவத்தில் இருக்கீங்கன்னு என்பதை காண்பிக்கும். ஆனால் அது மாத்திரமே உங்களை பரலோகம் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய குமாரன் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே மறைமுகமாக சுற்றி காண்பித்து, குமாரன் மூலமாக எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். ஆதாம் கிறிஸ்து டைப்பாலஜி அப்படின்னு சொல்வார். 21 வசனங்களிலே அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி பலமுறை வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷன் மூலமா பாவம் வருது அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் மூலமா ரட்சிப்பு வரும். ஒரு மனுஷன் மூலமா மரணம் வருதுன்னா ஒரு மனுஷன் மூலமாக நித்திய வாழ்வும் வரும் என்பதை அதிக நிச்சயத்தோடு சொல்கிறார். ஒரு மரத்தின் மூலமாக பாவம் வந்தது, சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டு. ஒரு கனியினாலே பாவம் வந்தது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல் கனி ஆனதினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி ஒரு அழகான கம்பேரிசனை கொடுக்கிறார் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும். 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆவிக்குரிய வாழ்வை குறித்து சொல்கிறார். எவனமாக நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை எப்படி நம்ம மோல்ட் பண்ணணும், பரிசுத்தமா எப்படி இருக்கணும், ஆவியின் சிந்தையோடு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல குறிப்பா சொல்றாரு, நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாத செய்கிறேன், நான் அல்ல என்னில் வாசமாய் இருக்கிற பாவமே அதை செய்தது அப்படின்னு சொல்ற. இட்ஸ் நாட் நான் விருப்பப்பட்டு செய்யல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் அதை செய்தது என்று சொல்கிறேன். ஸோ பாவம் நமக்குள்ளே வாசமா பண்ண நாளாக அது நம்மளை டாமினேட் பண்ணி அதே லீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை 8ஆம் அதிகாரத்திலே ஆவியின் சிந்தை, மறுபடியும் அதே ஐடியாவை கண்டினியூ பண்றார். ஆவியின் சிந்தை ஜீவன், மாம்ச சிந்தை மரணம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை கண்டினியூ கொண்டு பண்ணிட்டு 12ஆம் அதிகாரத்துல வரும்போது அழகா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறார். புத்தி உள்ள ஆராதனை என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். நம்மளுடைய சரீரத்தை அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக ஜீவ பலியாக கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை, சாக்ரிஃபைஸ். இதுதான் என்ன ஜீவ பலியாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அழகா பாட்டு படிப்போம் இல்லையா, நான் என்னை ஜீவ பலியாக கொடு, அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். இது தேவன் தங்கும் ஆலயமாக நம்மளுடைய சரீரம் இருக்கிறது. இதை நாம் பரிசுத்தமாக அவருக்கு கொடுக்கும் போது அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம், அதுதான் ட்ரூ வர்ஷிப், அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு. அதுதான் பவுலடியார் சொல்றாரு, நோ காட், தேவனை அறிகிற அறிவினால இந்த பூமி முழுவதும் நிறைந்திருந்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும், நலமாக இருக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். 3வது காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே இதற்கு சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. எல்லாரையும் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்திருக்கிறார். ஸோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். ஸோ தேவத்தன்மையுள்ள ஒரு தேவனுடைய குமாரன் அந்த தன்மையை அவர் விட்டு கொடுக்கிறார், மனித ரூபம் எடுத்து வருகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, அவர் தேவனுடைய குமாரனை என்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருள்னா பவுண்டி, நமக்கு சுதந்திரமாக நம்ம பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை யாராவது பவுண்டரியை டச் பண்ணிட்டா நீங்க என்ன செய்வீங்க? கோபம் வரும் இல்லையா? எப்படினாலும் நீங்க
ஷார்ஜாலேருந்து எப்பமோ ஊருக்கு போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் உள்ளவங்க என்கரேஜ்மெண்ட் கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே கோபம் வரும், எங்கள் பரம்பரை சொத்து. ஆனால் தேவன் தன்னுடைய குமாரன் அந்த கொள்ளையாடின பொருளாக தன்னை எண்ணாமல் அதை வெறுமையாக்குகிறார். He gives the divine sheep. Immortal God, அழிவில்லாத கடவுள் மனித ரூபம் எடுத்து ஒரு பாலகனாக வருகிறார். அந்த கிரீக் வேர்ஸ் அதை வாசிக்கும் போது இந்த மார்ஃபே அப்படின்னு சொல்லி வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கு. the form அப்படின்னா, he not only took a form of a man but a form of a slave. ஸோ கம்பேரிசன் பண்றாரு. மனித ரூபம் எடுக்கல, அடிமையின் ரூபம் எடுத்தார். மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சாதாரண மரணம் அல்ல, நாட் ஆர்டினரி டெத் பட் டெத் ஆன் கிராஸ், சிலுவையின் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கம்பேரிசன், ஒரு கிறிஸ்டாலஜிக்கல் ஹிம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாரும் மீட்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூலோகத்திலே கொடுத்திருக்கிறார். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி சேவ்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையும் எல்லாரும் கலெக்டிவா ரட்சிக்கப்படுது. நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் மாத்திரம் பைபிள் வாசித்து பரிசுத்தமா இருந்த போதாது. நம்மோடு இணைந்த நம்ம குடும்பம், நம்ம உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், திருச்சபை அங்கங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவாக யோசிக்காமல் கலெக்டிவா யோசிக்கணும். மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வருகிறது. அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை வழி நடத்தணும். அவங்க கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அந்த பிளாட் எல்லாம் கொடுத்து ட்ரைப் எல்லாம் டிவைட் பண்ணி அவங்க சொத்து பிரிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப கடினம். அது எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு யோசுவா மேபி 24 சாப்டர் நினைக்கிறேன், அவன் டிவிஷன் முடிச்ச உடனே ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பான். உபாகம் முழுவதும் மோசேனுடைய ஃபேர்வெல் ஸ்பீச். அவர் தேவன் எப்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார், அதை நீங்க மறந்துடாதீங்க, நீங்க அடிமையா இருந்தீங்க, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் யூ ரிமெம்பர் யுவர் காட், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத அப்படின்னு சொல்லி மறக்கக்கூடாது. அடிமைதன வாழ்க்கையை மறந்து விட கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனா ஜோஷுவா சொல்றாரு, எனக்கு தெரியும் நீங்க வழங்கா கடுத்துள்ள ஜனங்கள் எப்பனாலும் மறந்துடுவீங்க, ஒருவேளை நீங்க மறந்துட்டாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்யும். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வேற விதமா சொல்லுவோம். ஆனா இதனுடைய பின்னணி, அந்த ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படலைன்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பதை இங்க சொல்றேன். ஸோ we take so many efforts. இந்த தபசு காலம் 3 daysல லென்ட் சீசன் ஆரம்பிச்சு, ஒவ்வொரு காலமும் தேவன் ஒரு கிருபையின் காலமாக கொடுக்கிறார். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனிகூடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். அந்த தோட்டக்காரன் போல நமக்காக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆண்டும் கிருபையா கிரேஸா கொடுக்கிறாரு. இன்னொரு ஆண்டு எப்படியாவது நான் அந்த கொஞ்சம் கொத்தி உரமெல்லாம் போட்டு இன்னும் ஒரு வருஷத்துலயாவது கனி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன் என்று பேரபிள்ல கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த கலெக்டிவான ஒரு தாட்டோடு திருச்சபையாக இணைந்து வளரும் போது அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக ஒரு சிறு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். குரங்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இளநீ கூடு இருக்குது. அந்த இளநீ கூடுல நல்லா அவிச்ச கடலை நல்ல மனமா இருக்கும், அதை போட்டு வச்சிருவாங்க. இந்த குரங்கு இந்த கூட்டுக்குள்ள கையை விடும், கடலையே பிடிச்சுக்கிடும். கடலையை விட்டா தப்பிச்சிடலாம், கடலையே விடாது. அந்த இளநீ கூடோடு ஓடும், அந்த குரங்கு பிடிபடும். ஸோ அநேக முறை சாத்தானும் இப்படி வலையை ஏதாவது ஒன்று விரிச்சிட்டே இருப்பான். அந்த ட்ராப்ல நம்ம அதை விட்டுட்டோம்னா ஃப்ரீயாக போயிடலாம் நம்ம. ஆனால் நம்ம அதை விட மாட்டோம், அதையும் பிடிச்சுக்கிட்டு அந்த இளநீ கூடோடு தூக்கிட்டு நலையணும் அப்படின்னு சொல்லி அநேகர் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த தபசு காலங்களிலே
எதை பிடிக்கணும் எதை விடணும் அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ கலெக்டிவ் லைஃப். ஒருவர் விழும்போது மற்றவர்கள் தூக்கி விடுகிற அனுபவம். ஸோ கலெக்டிவாக அந்த சர்ச் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே உங்களோடு ஆராதிக்கிறேன். புதிதாக வருகிறவர்களை ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறீங்க. ஐ அப்ரிஷியேட். எங்கள் திருச்சபையில் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் செய்கிறதில்ல, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ சர்ச் எப்படி ஒரு அழகான குடும்பமாக, ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறதோ, அந்த கிறிஸ்டியன் லைஃப்பும் மிகவும் அழகாக இருக்கும். இட்ஸ் அ ரேஸ். பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ரேஸ். எப்படி ஓடணுமா? பந்தய சாலையில் ஓடுகிறவன் இச்சை அடக்கத்தோடு ஓடணும். ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஹி மார்க்ஸ் எவ்ரி திங் ஹி டஸ். நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல தான் நம்ம போக முடியும், எங்கனாலும் போக முடியாது. ஸோ ஒரு ஹேண்டிகேப்ட் ரேஸ் நடந்துதான். ஹேண்டிகேப்ட் ரேஸ்னா அந்த கால் நடக்க முடியாதவர்கள் இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஓடுவாங்க. அந்த ஓடுற அந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் ஒரு நபர் ரொம்ப நீடி பர்சன். அவருடைய குழந்தையுடைய திருமணத்திற்காக ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. இந்த பரிசு தொகையும் அது கிடைச்சாதான் அந்த குழந்தைக்கு திருமணம் நல்லபடியாக செய்ய முடியும். ஸோ எப்படியாவது நான் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, நம்பிக்கையோடு. நான் அந்த ரேஸ் ஃபினிஷ் பண்ணோன்னே என் மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் ஓடுறாரு. எல்லாரும் பின்னாடி இருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக ஓடிட்டே இருக்காரு. ஃபினிஷ் லைன் கொஞ்சம் முன்னாடி வரும்போது கீழே விழுந்தார். பின்னாடி வந்த மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க தாண்டி போகிறாங்க. இதை பார்த்த உடனே கொப்பாடிட்டு அழுறாரு, ஐயோ என் பிள்ளை கல்யாணம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி. இவர் அழுகை சத்தம் கேட்ட உடனே முன்னாடி போனவங்க எல்லாரும் அப்படியே நின்று திரும்பி வந்தாங்க. இவரை தூக்கி நிறுத்தி அவரை முன்னாடி ஓட வச்சு அவங்க எல்லாரும் கை பிடிச்சிட்டு ஒரே நேரத்தில் அந்த ரேஸை முடிச்சுட்டு ஹீ இஸ் டிசர்விங், இவருக்கு அந்த பிரைஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை யாரு ஃபர்ஸ்ட் ஓடி முன்னாடி வராங்கிறது இல்லை, கலெக்டிவாக கையை பிடிச்சி எல்லாரும் அந்த லைனை ஃபினிஷ் பண்ணணும், எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தடையணும். அதுதான் இந்த நாளிலே நமக்கு தலைப்பாக கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு எல்லாரையும் அரவணைக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பு எங்களை ஒன்றாக இணைக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் ஓடுகிற ஓட்டம் உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்த, ஒருவரோடு ஒருவர் கையை இணைத்தவர்களாக அந்த பந்தய சாலையத்தின் ஓட்டத்தை இச்சையடக்கத்தோடு ஓடி நிறைவு செய்ய நீர் கிருபை செய்வீராக. இந்த திருச்சபைக்காக, ஆயருக்காக, இந்த திருச்சபையின் நிர்வாக குழுவினருக்காக, செயலாளர் பொருளாளருக்காக, கொயருக்காக, ஆர்கனிஸ்டுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உறுதுணையாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியின் பாதையிலே செல்வதற்கு ஒவ்வொரு ஆராதனைகளும் உற்சாகமாக உம்முடைய பிள்ளைகள் பங்கு பெற நீர் கிருபை செய்வீராக. ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் இந்த காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் அலங்கரிப்பீராக. எல்லாரும் இணைந்தவர்களாக உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்த, தகுதிப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் காணப்பட்டால் நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. எவனமாக சங்கீதக்காரன் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறானோ, எங்களை கழுவி அருளும், என்னை சுத்திகரியும் என்று அவனமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை கழுவி சுத்திகரித்து தூய்மைப்படுத்துவீராக. தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய மேஜண்டை சேரும்போது ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய சரீரம் ஒவ்வொன்றும் தூய்மை அடைந்தவர்களாக உம்முடைய மேஜண்டை சேர நீரை கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.